இந்த உலகத்துல அப்படி ஒரு வீடியோ இருந்திருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் அந்த வீடியோ இந்த உலகத்துல இல்ல. அதை நான் எப்பவோ அழிச்சிட்டேன். அகிலாவை தைரியமா இருக்க சொல்லுங்க. நானும் புகழ்கிட்ட பேசுறேன். மலர், அகிலா, நான் மாமா கிட்ட பேசிட்டேன். இப்படி ஒரு விஷயம் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? மாமா அந்த லேப்டாப்பை போலீஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுல இருந்த உன்னோட வீடியோவை டெலீட் பண்ணிட்டு அதுல இருந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்து எரிச்சிட்டு தான் கொடுத்திருக்காரு. அதனால அது வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஊர்க்காரங்க யாரோ அவரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே பொய் சொல்லியிருக்காங்க அகிலா. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத. யார் என்ன சொல்லிட்டு போன என்னடி? உன்னோட சம்மதம் இல்லாம உனக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயத்துக்கு நீ எப்படி அகிலா பொறுப்பாக முடியும்? இதுல நீ பயப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடந்த எந்த பொண்ணும் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு பயப்படதான் செய்வாங்க. ஆனா அந்த பயம்தான் அகிலா நமக்கு பலவீனமே. அதைத்தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வச்சு மேலும் மேலும் நிறைய ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீ எதுவும் கவலைப்படாத. இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயத்த நம்மள மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கே தெரியாம நம்மள படம் எடுத்து வச்சு மிரட்டினாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு இருந்தா மட்டும்தான் நம்மளால நல்லா வாழ முடியும். நமக்கு தெரியும் நாம எவ்வளவு ஒழுக்கமா இருக்கோன்னு. அதை தாண்டி எவனோ ஒருத்தன் திருட்டுத்தனமா பண்ற விஷயத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுல நம்மளோட தப்பு எதுவுமே இல்ல அகிலா. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான சாதாரண உடம்புதான் அகிலா நமக்கும் இருக்கு. அந்த தெளிவோட எவனோ ஒருத்தன் தப்பா எடுக்கிற வீடியோவால ஏன் வாழ்க்கை பாதிக்காது, என் நம்பிக்கை ஒன்னும் குறைஞ்சிடாதுன்னு நீ தைரியமா இருந்தனா இத நீ சுலபமா கடந்துட்டு வாழ்க்கையில அடுத்து என்னங்கறத பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இத மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ அகிலா. அழாதடி. நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல புகழ். நீ ஒன்னும் விவரம் இல்லாத சின்ன பையன் கிடையாது. எல்லாரும் பேசி உன் மனசை மாத்துறதுக்கு. நேத்து நியாயமான விஷயங்கள் என்னமோ அதை உனக்கு எடுத்து சொல்லி அகிலாவை கல்யாணம் பண்ணிக்க கேட்டுக்கிட்டோம். அதுக்கு நீ சம்மதம் சொல்லி உன்னோட முழு விருப்பத்தோட தான் அந்த பொண்ணோட கழுத்துல தாலி கட்டின. அப்படித்தான் நாங்க எல்லாரும் நம்புறோம். உனக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்லாம இருந்திருந்தா அதை நேத்தே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்படி நீ சொல்லியிருந்தா உன்னுடைய வார்த்தைக்கும் உன் கருத்துக்கும் மதிப்பு கொடுத்து அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சிருப்பவே தவிர எந்த சூழ்நிலையிலையும் உன்னை வற்புறுத்தி தாலி கட்டுன்னு சொல்லியிருக்க மாட்டோம். நாங்க கேட்டப்ப அமைதியா தாலி கட்டிட்டு இப்ப இங்க வந்து அந்த பிள்ளைய எடுத்தறிஞ்சு பேசுறதும் என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்றதும் ரொம்ப தப்பான பேச்சு புகழ். நம்ம குடும்பத்துல பிறந்த ஒருத்தன் இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணக்கூடாது. ஐயா சத்தியமா சொல்றேன்யா, மாறன் செத்ததுக்கு அப்புறம் மலர் வாழ்க்கை இழந்து நின்னுக்கிட்டு இருந்தப்ப திக்கு தெரியாம ராசதுரை செய்வதறியாம நின்னுக்கு இருந்தேன். அந்த சூழ்நிலையில நம்ம குடும்பத்தால ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதே அப்படிங்கறதுனால வெற்றி அந்த பிள்ளை கழுத்துல தாலியை கட்ட சொன்னோம். அவனும் எங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு மலர் கழுத்துல தாலி கட்டினான். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பிள்ளைய வெற்றி நல்லா பாத்துக்கிறேன். அதனால நீ அப்படிதான் இருப்ப. நம்ம வீட்டை சேர்ந்த ஒரு பையன் கட்டின பொண்டாட்டிய கண்களுக்க விட மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் நாங்க உன்னை அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்ட சொன்னோமே தவிர எந்த சூழ்நிலைகளையும் உன் வாழ்க்கையை கெடுக்கணும், உன் கனவை அழிக்கணும், உன் நம்பிக்கையெல்லாம் கெடுக்கணும், நாங்க சொல்றதான் நீ கேட்கணும்னு நாங்க நினைக்கவே இல்லை சாமி. தயவு செஞ்சு நீ அப்படி நினைக்கிறதா இருந்தா எங்களை மன்னிச்சிரியா. மாப்பிள்ள
1000 தான் இருந்தாலும் உன் பொண்டாட்டியை பத்தி பேசிட்டாங்கன்னதும் நீ கோவப்பட்டு அடிச்சிருக்கல்ல. அப்படி பார்த்தா உன் மனசுல நீ அந்த புள்ளைய ஏத்துக்கிட்டா மாப்பிள்ள அர்த்தம். எவ்வளையோ பத்தி பேசுறாங்கன்னு நீ வந்திருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ அவங்கள அடிச்சுட்டு தானே வந்திருக்க. அப்படி இருக்கும்போது நீ அந்த புள்ளைய அப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கியா மாப்பிள்ள? டேய் இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நேத்து அவங்க உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பச்சை பொய். நான் சொல்றேன், உன் கூட பிறந்த அண்ணனா சொல்றேன், உனக்கு ஒரு நல்ல நண்பனா நினைச்சு சொல்றேன். சத்தியமா அப்படி எந்த விஷயமும் வெளியே போகலடா. அழகர் லேப்டாப்ல இருந்ததை டெலீட் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்கை என் கையால அடிச்சு நொறுக்கிட்டு தான் அதை நான் போலீஸ் கிட்டே கொடுத்தேன். எனக்கு நல்லா தெரியும் இது நாளைக்கு இந்த கேஸுக்கு பெரிய மைனஸா இருக்கும். அதனால அந்த அழகர் சுலபமா வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளோட எண்ணம் அழகரை தண்டிக்கிறது இல்லடா, அகிலாவோட மானமும் வாழ்க்கையும் காப்பாத்தணும்னு தான். எப்பவோ அந்த ஆதாரத்தை அழிச்சிட்டா. அதை தாண்டி உங்ககிட்ட வந்து அப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்காங்கன்னா அதை உன்னை சீண்டி விடுறதுக்காக தான் அப்படின்னு உனக்கு தெரியாது. அதுவும் அந்த கிழக்கு தெருக்காரங்களுக்கும் உனக்கும் தான் சின்ன வயசுல இருந்து ஆகாது. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க இப்படி பேசி உன்னை காயப்படுத்திருக்காங்க. அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாம அகிலாவை கண்டபடி பேசுறதும் அவளை காயப்படுத்துறதும் கொஞ்சம் கூட நியாயம் இல்லடா. தயவு செஞ்சு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. அந்த புள்ளைக்கு நீ தாலி கட்டியிருக்கடா, அதுக்காகவாது அந்த புள்ளைய நீ நல்லபடியா பாத்துக்கோடா. அது ஒரு பாவமும் அறியாத நல்ல புள்ளடா. அந்த புள்ளைய நீ மனசார ஏத்துக்கிறது தான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ஏன்பா புகழ், எல்லாரும் உங்ககிட்ட தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏ தம்பி புகழ், ஏதாச்சும் சொல்லியா? நீ வாயை திறந்து சொன்னா தானே உன் மனசுக்குள்ள என்ன குழப்பம் இருக்கு அதை எங்களால் தீர்த்து வைக்க முடியுமான்னு யோசிக்க முடியும். நீ உன் பாட்டுக்கு இப்படி அமைதியா இருந்தா நாங்கள் என்னன்னு நினைக்கிறது? எதா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லியா? நான் அவசரப்பட்டுட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்க எல்லாரும் பேச்சையும் கேட்டு நான் தாலி கட்டினது தப்பு. உண்மையிலே சொல்றேன், நேற்று எனக்கு தாலி கட்டுறதுல துளி கூட விருப்பம் இல்லை. நீங்க எல்லாருமா சேர்ந்து காலில் விழுந்து இமோஷனலா பேசி என்னை யோசிக்க விடாம பண்ணிட்டீங்க. அந்த சூழ்நிலையில் தான் நான் அமைதியாக தாலி கட்டிட்டேன். யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. நீங்க சொல்ற எந்த சமாதானத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. என்ன பாதிக்கப்பட்டதுன்னா என் மனசுல என்ன வலி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ரோட்ல என்னால நடந்து போக முடியல, எல்லாருமே என் காது பட பேசுறாங்க. இன்னைக்கு காலையில் நான் வெளியே போனப்ப ஒருத்தர் என்னை பார்த்து ஏய் செல்போன் செல்போன் அப்படின்னு கத்திட்டு போறான். அது எவ்வளவு எரிச்சலா இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். நேத்து இந்நேரம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். படிச்சு முடிச்சாச்சு, பரீட்சையும் எழுதியாச்சு, ரிசல்ட் வந்ததும் நல்ல வேலைக்கு போகணும். என் குடும்பம், அப்பா அம்மா இவங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட சந்தோஷமா வாழணும்னு எவ்வளவு ஆசையோடையும் கனவோடையும் வந்தேன்னு தெரியுமா? அது எல்லாத்தையும் நீங்க சுக்குநூற உடைச்சிட்டீங்கல்ல. ஒரு கல்யாணத்துக்கு வந்த இடத்துல என் கல்யாணம் இப்படி அவசர அவசரமா நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆட்டமும் கொண்டாட்டமா நம்ம சொந்த பந்தத்தோட எல்லாருக்கும் முன்னாடி என் கல்யாணம் விமர்சையா நடக்கும்னு நினைச்சேன். அது எல்லாமே நாசமா போச்சு. ஆனா அதுக்கு காரணம் அந்த அகிலாவும் நீங்க எல்லாருமே தான். என்னால திரும்பவும் நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது.
அவ கூட போலியோ குடும்பமும் நடத்த முடியாது. தயவு செஞ்சு என்னை தனியா விட்டுருங்க. நான் நிம்மதியா இருக்கணும். இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த வீடு தான். ஆனா இப்ப இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சாலே எனக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க. எந்த நிமிஷம் நான் அவ கழுத்துல தாலியை கட்டினேனோ அந்த நிமிஷமே என் நிம்மதியை தொலைச்சிட்டேன். டேய் ஐயா புகழ், புகழு விட்டுருங்க. நில்லியா ஏ புகழ் ஐயா நில்லியா புகழு புகழ் சொல்றத கேளியா அப்பச்சி புகழு. விடுங்க. ரொம்ப கெஞ்சணும்னா யாரா இருந்தாலும் மிஞ்சதான் செய்வாங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும். இந்த விஷயம் அகிலாக்கு மட்டும் தெரிய வேணாம். சீக்கிரம் புகழ் மனசு மாறுவான்னு நம்புவோம். வா அஞ்சலி. ஆண்டி எங்க இருக்காங்க? உள்ளதான் படுத்துட்டு அழுதுட்டே இருக்காங்க. சரி வாங்க. சின்னம்மா, ஒரு இட்லி சாப்பிடுங்க சின்னம்மா. நேத்துல இருந்து இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணும் வேணாம். நான் சாப்பிடாம கிடந்து செத்து போறேன். என் மேலதான் யாருக்கும் அக்கறை இல்லையே. வீட்டை விட்டு நேத்திக்கு வந்த இந்த நிமிஷம் வரைக்கும் யாராவது என்ன தேடி வந்தாங்களா? அப்போ நான் இருந்தா என்ன செத்தா என்னன்னு நினைக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்காக தினம் வடிச்சு கொட்டி துணி துவைச்சி பாத்திரம் துலக்கி புள்ளக்குட்டியை வளர்த்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எல்லாத்தையும் மறந்துட்டாங்கல்ல. பரவாயில்ல, நான் இப்படியே சாகுறேன். என்ன விடு. சரி, நீங்க செத்த யாருக்கு லாபம்? அந்த மலருக்கு தான் லாபம். என் மாமியார் செத்து போயிட்டான்னு அப்படியே சந்தோஷமாயி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு உங்க போட்டோ முன்னாடி நின்னு சூடத்தை ஏத்திட்டு அப்படியே போயிட்டே இருப்பா. ஒட்டுமொத்த ராஜ்யமும் அவளோட இடுப்புக்கு போயிடும். ஏன் இதான் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டி வா அஞ்சலி. எப்போ வந்த? இப்பதான் அண்ணே பேசிட்டு இருந்தீங்க, அதான் அப்படியே நின்னுட்டேன். எல்லாம் கேள்விப்பட்டேன். எப்படி இருக்கீங்க ஆண்டி? ஆண்டி ஏன் அழறீங்க? அழாதீங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் அழாதீங்க. பாத்தியா? ஏன் இசு, இந்த புள்ள யாரு? மூணாவது வீட்டு புள்ள. இவளுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவளுக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு இல்ல. பாத்தியா? ஏன் அஞ்சலி, உனக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலையே. அப்படி இருக்கும்போது நீ என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கல்ல. ரொம்ப ஆறுதலா இருக்குமா? என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. நேத்து நீங்க வீட்டை விட்டு வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு கூட புகழ் கல்யாணத்துல விருப்பமே இல்லை ஆண்டி. ச்சே, அப்படி ஒரு பொண்ணை புகழ் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. அதுவும் நீங்க இல்லாம கல்யாணம் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. பாரு பாருடி,
யார் வீட்டு புள்ளையோ நீ? ஆ? உனக்கு தெரிஞ்சது கூட எங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரியல. சின்னம்மா, அஞ்சலி யாரோ வீட்டு பிள்ளை கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளையா ஆக வேண்டியவதான். வெற்றிதான் ஏமாத்திட்டான். வெற்றிதான் ஏமாத்திட்டான். என்ன இசு சொல்ற? அண்ணி என்ன? இருக்கட்டும் அஞ்சலி, சின்னம்மாக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. நடந்தது எல்லாமே நம்ம சொல்லிதான் ஆகணும். நடந்தது எல்லாமா? நடந்தது எல்லாம்னா அப்படின்னா என்ன? சின்னம்மா, நான் சொல்றத கேட்டு நீங்க ஷாக் ஆயிடக்கூடாது. ஆக்சுவலி வெற்றி இவளும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்க காதலிச்சிருக்காங்க. வெற்றி அஞ்சலியை லவ் பண்ணியிருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஆனா கடைசி நிமிஷத்துல அஞ்சலியை கழட்டி விட்டுட்டு மலர் கழுத்துல தாலியை கட்டிட்டான். உண்மையை சொல்லணும்னா வெற்றிக்கு மலர் கழுத்துல தாலி கட்ட விருப்பமே இல்லை சின்னம்மா. அவனையும் வற்புறுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவனும் தன்னோட காதலை தியாகம் பண்ணி அந்த மலரோட கழுத்துல தாலி கட்டிட்டான். அடி பாவி. விஷயத்த கேள்விப்பட்டு அஞ்சலி நியாயம் கேட்க போயிருக்கா. அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம இன்னைக்கு வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கான். அவனால மலரோட வாழவும் முடியல, அஞ்சலியோட காதலை மறக்கவும் முடியல. அடி பாவி. தனியா தவிச்சிட்டு இருக்காங்க சின்னம்மா. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, மலரை வெட்டி விட்டுட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதையும் நம்பிக்கிட்டு இவளும் காத்துட்டு இருக்கா. அண்ணி சும்மா இரு. ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி விட்டாதான் ஒர்க் அவுட் ஆகும், கண்டுக்காத. ஈசு, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? அஞ்சலி, நீயும் வெற்றி எடுத்துட்ட போட்டோ எல்லாம் சின்னம்மாவுக்கு காட்டு. காட்டு அஞ்சலி, அப்பதானே உண்மை தெரியும். காட்டு. இது போன வாரம் எடுத்தது. இன்னும் நீ வெற்றியை பார்த்துட்டு தான் இருக்கியா? அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என்ன பார்க்கலன்னா தூக்கம் வராது ஆண்டி. டெய்லி ஃபோன் பண்ணி மெக்கானிக் ஷெட்டுக்கு வர சொல்லுவான். நானும் போய் பார்த்துட்டு வருவேன். இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? காதலை தியாகம் பண்ணிட்டு அப்படி அந்த மலர் கூட வாழணும்னு அவனுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவளை பிடிக்கலன்னா அவளை வெட்டி விட்டுட்டு
உன்னை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? அஞ்சலி, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இப்பதானே எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அந்த மலரை வெட்டி விட்டுட்டு அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. உன் காதலையும் வெற்றியோட காதலையும் நான் சேர்த்து வைக்கிறேன். என்னைக்கு இருந்தாலும் நீதான் என் வீட்டு மூத்த மருமக. தேங்க்ஸ் ஆண்டி.